மை ஓன் ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம 2 kg சிக்கன் எடுத்துருக்கோம். அது நம்ம ஷாப்லேயே வந்து இது மாதிரி விங்ஸோடு சேர்ந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வாங்கிக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டைலில் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். லெக் பீசஸ்மே நம்ம ஃபோட்டோ லெக் பீசஸ்மே நம்ம வந்துட்டு வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம என்னென்னலாம் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சோயா சாஸ், அதுக்கப்புறம் கார்லிக் பவுடர், அப்புறம் ஆரிகானோ, நெக்ஸ்ட் வந்துட்டு ஆனியன் பவுடர், அப்புறம் ஜிஞ்சர் பவுடர், பெப்பர் பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், இது வீட்டு மிளகாத்தூள், இது டர்மரிக் பவுடர், இது கொஞ்சம் கரம் மசாலா, மேரினேஷனுக்கு கொஞ்சம் பால், பசும்பால், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் ஆயில், அப்புறம் கசூரி மேத்தி கொஞ்சம் வச்சுருக்கோம். இது ஆக்சுவலி இதை ஆட் பண்ண தந்தூரிக்கு தான் போடுவாங்க. பட் நான் வந்து பண்ணும்போது இது போடுறேன். இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ வந்துட்டு நான் அது மாதிரி போடுறேன். ஸோ நம்ம இப்போ வந்து மேரினேஷனுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம டர்மரிக் பவுடர் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து இந்த ரா ஸ்மெல் எல்லாமே வராமல் இருக்கும். ஸோ மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட போகிறோம். இது ஒரு 2 kgக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்டுங்கிறது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன். ஒரு 150 கிராம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இல்லை இது போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தான் வந்து இந்த மாதிரி மேரினேஷனுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா 2 kg இல்லையா, ஸோ போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பால், பசும்பால், இது ஒரு ஆஃப் டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன் இது மில்க் ஊற்றுறோம் அப்படின்னா அது ஒரு நல்ல சிக்கனுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு வந்து இது போடுறது. ஓகே, இது வந்து கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், இது மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள், இது வந்து வீட்டு மிளகாத்தூள், இது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது காரம் இருக்காது. ஸோ கலர்னஸ்க்காக நம்ம இது ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, பெப்பர் பவுடர், இது ஒரு 2 டீஸ்பூன். நெக்ஸ்ட் வந்து ஜிஞ்சர் பவுடர். நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆல்ரெடி போட்டதுனால இது ஒரு கொஞ்சமாக ஒரு லைட் ஃப்ளேவருக்காக ஒரு என்ன போட்டோன்னா ஒரு 1/2 டீஸ்பூன். ஓகே, நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டனால அது ரொம்ப அந்த இஞ்சி பூண்டு வாடை வரக்கூடாது. அதனால் இது ஆனியன் பவுடர். இது எல்லாமே உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இல்லைன்னா ஆன்லைனில் செக் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம். நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுக்கு சொல்லுங்கள், நான் அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஆரிகானோ, பீஸாக்கெலாம் போடுவாங்கல்ல மேலே சீசனிங், அது ஒரு 1/2 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு கார்லிக் பவுடர், சேம் ஜிஞ்சர் மாதிரி இஞ்சி பவுடர், ஜிஞ்சர் பவுடர் போட்டுருந்தோம்ல அது மாதிரி ஆல்ரெடி நம்ம போடுறதுனால இப்போ கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர். நெக்ஸ்ட்டு சோயா சாஸ், இது ஒரு முடி, இதுலேயே நான் ஒரு முடி ஊற்றிட்டேன். இல்லை இன்னொரு முடி, 2 முடி. 2 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிட்டாச்சா. நெக்ஸ்ட் வந்து கசூரி மேத்தி, எவரெஸ்ட் பிராண்டோட கசூரி மேத்தி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, கொஞ்சமாக எடுத்து ஸ்க்ரப் பண்ணி போட்டுடலாம். ரொம்ப போடாமல் கொஞ்சம் எடுத்து ஸ்க்ரப் பண்ணி இப்படி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ரீஃபைண்ட் ஆயில், நீங்கள் எந்த ஆயில் வேணாலுமே எடுத்துக்கலாம். அது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே, 2 டீஸ்பூன். இது எல்லாமே போட்டாச்சு. இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இது நல்லாவே நம்ம வந்து தண்ணியெலாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம பால் வேறு ஊற்றிருக்கோம் இல்லையா. ஸோ அதுலேயே அப்புறம் வந்து சிக்கனில் வேறு தண்ணி விடும். அதனால் தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. நல்லா டைட்டாக ஒரு 2 hours to 4 hours நல்ல மேரினேஷன் கொடுக்கணும்.
மினிமம் 2 ஹவர்ஸ் நீங்கள் போடலாம். மேக்ஸிமம் 4 ஹவர்ஸ் வரையும் நம்ம மேரினேஷன் பண்ணணும். இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 4 ஹவர்ஸில் நல்லா மேரினேஷன் ஆச்சுன்னா நல்லா உங்களுக்கு அந்த மசாலா எல்லாமே உள்ளே மேரினேட் ஆகிடும். ஸோ சாப்பிடும் போது உங்களுக்கு அந்த உள்ள அந்த எப்படி சொல்கிறது, அந்த சக்கை சக்கையாக இல்லாமல் நல்லா சாஃப்ட்னஸாக அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துடுச்சு, சால்ட்டு போடணும். சால்ட் போடும்போது வீடியோ கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு, அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ சால்ட் வந்து சிக்கனுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் சால்ட் இதில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம 4 ஹவர்ஸ் கிட்ட நம்ம மேக்ஸிமம் 4 to 5 ஹவர்ஸ் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணணும். பண்ண பிறகு இதுக்கு கோட்டிங் ரெடி பண்ணணும். கோட்டிங் என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இதிலே கண்டினியூவாக நீங்கள் பார்ப்பீங்க. மேரினேஷன் பண்ணுறோம் இது பாருங்கள், மசாலாலாம் வந்து எப்படி இதில் போட்டாயிருக்குன்னு. இது இப்போ எப்படி இருக்குது, மேரினேட் ஆனோன்னா இன்னும் உங்களுக்கு டைட் ஆகிடும். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த தண்ணி விடும் பார்த்தீங்களா, அதெல்லாமே நம்ம ஒன்றாக்கி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இதாக பார்ப்போம் எடுத்து ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு நம்ம 4 ஹவர்ஸ் மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோட்டிங் பண்ணணும். கோட்டிங் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணணும் ஆயில். நல்லதான். நம்ம நெக்ஸ்ட் இது மேரினேட் ஆன பிறகு என்ன ப்ரொசீஜர்னு பாருங்கள். ஹாய் கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து சிக்கனுக்கான கோட்டிங் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் 2 kg சிக்கனுக்கு 1/2 kg மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு வந்து உங்களுக்கு நீங்கள் நிறையா வந்து மெஷர்மெண்ட், அந்த மெஷர்மெண்ட் அளவு தான் 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். அப்பப்போ நீங்கள் கலந்துக்கலாம் மாவு. ஓகேங்களா? அப்பப்போ நீங்கள் வந்துட்டு மாவு கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ மாவு எடுத்துக்கலாம். 1/2 கிலோ மாவில் ஒரு 100 கிராம்ஸ் போட்டிருப்பேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர். அப்புறம் பெப்பர் பவுடர், அது கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சால்ட்டு. கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஒரு 50 கிராம்ஸு, அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து இந்த மாவு நமக்கு பத்தாது, அப்பப்போ நான் வந்து கலந்துப்பேன் பொரிக்கும் போது, ஆயிலில் போடும் போது. ஏன்னா வந்து இதுதான் ப்ராசஸ்ஸு. இந்த மாதிரி நம்ம வந்து கட்டி படாமல் உப்பு இந்த மிளகாத்தூள் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு 4 முட்டை இருக்குது. இந்த 4 முட்டையை வந்துட்டு பெப்பர் அண்டு சால்ட் போட்டு அதையும் பீட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் வந்து போட்டு எடுக்கலாம். இது இருக்கு பாருங்க, 4 முட்டை. இந்த 4 முட்டையும் நம்ம வந்துட்டு அடிச்சுட்டு பெப்பர் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் இப்போ ஆயிலில் போடும்போது பார்க்கணும். ஓகே ஹாய் கைஸ், ஸோ சிக்கன் எல்லாமே மேரினேட் ஆகிடுச்சு. பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி வெளியில் வச்சிடணும், அந்த கொஞ்சம் சில்னஸ் போகிறதுக்காக. ஸோ இதெல்லாம் ஆயிடுச்சு. முட்டையும் நம்ம பீட் பண்ணி வச்சாச்சு, சால்ட்டு போட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு. இது நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்ச கோட்டிங் மாவு. இப்போ இதில் தான் நம்ம டிப் பண்ணி ஆயிலில் போடுறோம். ஓகே, ஒரு தடவை நல்லா அந்த மசாலாலாம் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். பாஸ் பண்ண நிமிஷம். ஓகே ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு முட்டையில் இதை நினச்சிக்கணும். முட்டையில் நினச்சிட்டு இந்த மாவில் கோட் பண்ணும். ஃபுல்லாக அந்த மாவில் கோட் பண்ணுறது தான் மெயின். அதனால நல்லா கோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணும். திரும்ப மாவில் கோட் பண்ணும். ஐஸ் வாட்டரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த KFC சிக்கன் மாதிரி அந்த லேயராக உங்களுக்கு வரும். அதனால் அதில் டிப் பண்ணிக்கணும். டிப் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக உதறிட்டு இப்படி வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பீஸும் பண்ணோம். நான் உங்களுக்கு இன்னொரு பீஸும் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணுவேன்னு. ஓகேவா? ஃபஸ்ட்டு முட்டையில் நினச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாவு கோட்டிங் இதே மாதிரி இது உதறிட்டு ஐஸ் வாட்டரில் ஒரு டிப், திரும்ப மாவு கோட்டிங்.
உதறிட்டு இப்படி வச்சுக்கணும். இது மாதிரி தான் நம்ம வந்து எல்லாமே எக்கில் டிப் பண்ணி மாவில் கோட்டிங் பண்ணி ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணி போடணும். ஓகேவா? இதே மாதிரி நம்ம எல்லா சிக்கனையும் பண்ணிவிட்டு ஆயிலில் போட வேண்டியதான். கைஸ், நான் வீடியோ வந்து நாங்கள் போடுற அவசியம் எமர்ஜென்சியில் வீடியோவே எடுக்கலை. ஒரு பீஸ் போட்டுட்டேன். நான் திரும்ப உங்களுக்கு காட்டுறேன். இந்த வரைக்கும் பாருங்கள். இது ஆல்ரெடி நம்ம கோட்டிங் பண்ணி வச்சது. இப்போ ஒன்று போடலாம். நல்லா ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். சூடாக வச்சுட்டு குறைச்சி வச்சிடணும். மீடியம் ஃப்ளேமில் தான் இது வேகணும். ஓகேங்களா? அப்படியே மாற்றி மாற்றி காட்டுறது. சரி, வாஷ் பண்ணி நல்லா அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு வேகணும். நல்லா வேகணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம ஃப்ரைடு சிக்கன். ஆயிலாக அவ்வளோதான். கிட்ட வந்துடு. சூப்பராக சுவையாக ஃப்ரைடு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன மாதிரியே வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன் எப்போதும் உங்களுக்கு வரதுக்காக. ஸோ see you soon. நெக்ஸ்ட்டு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். தாங்க எல்லோரும் சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, யம்மி யம்மி. செம்ம சூப்பராக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக. உங்களுக்கு தெரியுதா பார்க்க? அதாவது இந்த மசாலா எல்லாமே நல்லா உள்ள கோட்டிங் ஆகி நல்லா வெந்திருக்கு. செம்ம சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.